இன்றைக்கி மார்னிங் எஞ்சி சுட சுட ஒரு காஃபியை போட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். இவ்வளோ நாளாக நான் முட்டை இந்த ஃப்ரூட்ஸ்லாம் எங்கே வாங்குறேன்றதை மட்டும் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடையே எங்களுது தான். ஆக்சுவலி இது எங்கள் அப்பாது. நான் அவங்க லஞ்சு சாப்பிட போகிற டைமில் நான் தான் கொஞ்ச நேரம் கடையை பார்த்துப்பேன். ஸோ நான் அப்போ எனக்கு தேவையான முட்டை, ஃப்ரூட்ஸு இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ எங்கள் கடை இல்லை, நான் பே பண்ண தேவையில்ல. அதனால் ஃப்ரூட்ஸு, எக்கு செலவு மட்டும் கொஞ்சம் மிச்சம். அப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டில் எக்கு வறுத்துருந்தாங்க. அதை எடுத்து நம்ம இன்றைக்கி பாயில் பண்ணுற வேலை மிச்சமாகிடுச்சு. அதுக்கப்புறம் போட்டு பச்சை பயிரில் ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. எக்கு, அது ரைஸு, சாம்பார் எல்லாம் போட்டு இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம லவ் பேர்ட்ஸோட கேஜி ஃபுல்லு ஒரு மாதிரி நாஸ்தியாக இருந்தது. அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதுங்களுக்கு கேரட்டு, தண்ணி எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு இது பண்ணேன். அப்புறம் நம்ம ஜிம்மில் வீடியோ எடுக்கிறதுக்காக டிகிடெக்கோட ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், மொபைல் மட்டும் வைக்கிற மாதிரி. அது ஒன்று ஆர்டர் வந்தது. அது ஓப்பன் பண்ண உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஃப்ரூட்ஸ்க்கு ஆப்பிள், ஒரு மினி ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம புது ஜிம்முக்கு கிளம்பி வச்சு, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஜிம்மு உள்ளேயும் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் லைட்டாக மழை தூரிட்டு இருந்தது. வெளியில் எட்டி பார்த்தா ரெயின்போ. எல்லாருமே வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, கேப்பில் நம்மளே எடுத்து வீடியோ பிடிக்கலாமேன்னு பிடிச்சாச்சு. வீட்டுக்கு வர வழியிலே இன்றைக்கி சிக்கன் வாங்கினோம். என்றைக்கு இல்லாத மாதிரி இன்றைக்கி வேறு ஒரு கடையில் வாங்கினேன். கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தான். மற்ற கடையில் 250 கிராம்ஸ் தான் தருவான். இவன் 300 கிராம்ஸ் தந்தா, 320 கிராம்ஸ் தந்தா. ஆக்சுவலி வீட்டுக்கு ப்ராப்பராக டர்மரிக் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். நீங்களும் எப்பயுமே சிக்கன் வாங்கிட்டு வந்தால் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாமே பாயில் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நம்ம சிக்கனு எல்லாம் குக் பண்ணிவிட்டு, கார்ப்ஸுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ்க்கு நம்ம அழகாக சிக்கனை சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலி இது எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஸ்வீட் பொட்டேட்டோ, சிக்கன் தான் எனக்கு நிறையா கெயினுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. கிளப்பு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பிட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கே 12:30 மேலே ஆயிடுச்சு. ஏன்னா கிளப்பில் ஒரு அண்ணாவது பர்த்டே வரது செலிப்ரேட் பண்ணி வந்துட்டோம்.